அன்று வந்து கோயில் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் கோயிலில் உள்ள கூடாரங்கள் குற்றவாளிகளை ஒழிக்கணும்னு நம்ம பராசக்தி நடிகர் திலகம் ஐயா வந்து போராடினாரு. ஆனால் இந்த பராசக்தியில் நம்ம தமிழ் வாழ்ந்தவங்கள இங்கிலீஷ் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுன்னு நம்மளை வதம் பண்ணின அத்தனை பேர்களையுமே வதம் செஞ்சு காப்பாற்றின நம்ம முதல்வர் அண்ணா ஐயா மட்டும் கையெழுத்து போடலைன்னா இன்னைக்கு நம்ம ஹிந்தியில தான் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணியிருக்கணும். அந்த ஹிந்தியை ஒழிச்சு நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தந்த நம்ம அண்ணாவுக்கு வாழ்க. கண்டிப்பா பராசக்தி நம்ம தமிழை வந்து திருப்பி கொடுத்த ஒரு சக்தி பராசக்தி. அந்த முன்னோர்கள் கதையை எடுத்து காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழர்னும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் 2K கிட்ஸு நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்னு அந்த கண்ணா இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம இருமொழி இதுல வந்து கல்வியை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம். மும்மொழினா மக்கள் ரொம்ப குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஹிந்தி அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. நம்மளாவது ஒரு 4 வார்த்தை கற்று வச்சிருக்கோம். ஹிந்திக்காரனை போய் நீங்க கத்துக்க சொன்னீங்கன்னா அவனால முடியாது. இன்னைக்கு வேலைக்கு வந்ததால 2 வார்த்தை பேசுறான். ஓகேங்களா? இந்திய ஒழிச்ச ஒரு பராசக்தி மாபெரும் ஒரு சக்தியா தமிழ், அதாவது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நாங்க சொல்றோம். கண்டிப்பா வெற்றி. ஓகேவா? எஸ்கே வந்து நடிக்கல, துடிச்சு வச்சிருக்கிறாரு. அவராது கோர்ட்ல ஏறிதான் ஒரு 1/2 மணி நேரம் டயலாக நம்ம நடிகர் திலகம் பேசினாரு. ஆனா நாடு தமிழ் போராட்டம் தம்பி செலியன் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். செலியன் நடிப்பு வேற லெவலு. கண்டிப்பா நம்ம முரளி சார் மட்டும் இருந்தாருன்னா அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். இதுவரைக்கும் நடிச்ச கேரக்டர்லயே அதர்வாவுக்கு மிகப்பெரிய கேரக்டர் சுதா மேடம் கொடுத்துருக்காங்க. 100வது படம் என் பையன் ஜிவிக்கு சூப்பரா இசையமைச்சிருக்கிறாரு. இதுல காதல்லாம் தேவையில்லைங்க. நம்மளோட அத்தியாவசியமான மொழியை வந்து ரத்தத்தில் கலந்த நம்ம தமிழ் மொழியை ரத்தம் செஞ்சு காப்பாற்றிய அத்தனை முன்னோர்களுக்கும் முதியோர்களுக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். அதாவது அளவான வில்லன், அறிவான வில்லன். ஓகேவா? மாற்று மொழிக்கு பிறந்த ஒரு வில்லன் மனசளவுல பாதிக்கப்பட்டு தமிழுக்கு துன்பப்படுத்துறாரு. கடைசியா அவரு இனிமே நான் பொழைச்சி என்ன பண்ண போறேன்னு அவரு இறந்துடுறாரு. ஓகேவா? கரெக்டான வில்லன். அதிகமா ஓவர் ஆக்டிங் இல்ல, கம்மியாவும் இல்ல, கரெக்டா இருந்தது. சூப்பர். ஆல் த பெஸ்ட். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா பராசக்தி வெல்க, நீதி வென்று நம்ம ஜனநாயகமும் வெல்லும். ஓகேவா? அப்படி இருக்கணும்ன்றது காட்டியிருக்காரு. இது சும்மா கிடையாது, தரமான படம். அது வேற மாதிரி பண்ணிட்டாப்புல படம். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த படத்தோட போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றதே யாருக்கும் தெரியாது. அருமையா வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த காலத்து வரலாறை காட்டுது இந்த படம். ஒரு மொழி பற்றுன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தந்திருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் உள்ள உட்காந்து இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 2K கிட்ஸ் தான். சில பேர்லாம் சொல்லிருக்காங்க 2K கிட்ஸ் தான் ஏன் ஆதரவுன்னு. இல்ல, அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து பாருங்க, ஃபுல்லா 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸ் தான் உள்ள இருக்கான். அவ்வளோ சந்தோஷப்படுறான் அந்த மொழியை பத்தியோ மொழியை பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கும் போதோ. லாஸ்ட்ல வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பசங்க வந்து கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரசியல் பேசுற நமக்கு அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த ஆர்வத்தை புகுத்துதுன்னா அதுதான் படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து வெற்றியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருமையா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் ரோல வேற யாருமே பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் தான் இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். வேற யாரையும் இந்த ரோல்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் சிவகார்த்திகேயனோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த மொழி பற்ற வந்து அவர் வெளியில காட்டும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும். சில பேருக்குலாம் ஃபேஸ் ரியாக்ஷனே வராது, பாத்திருக்கீங்களா? அந்த எதனா சென்டிமெண்ட் சீன்ல நடினா கேமராவை அப்படியே நவுத்திடுவாங்க. பட் சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க நடிப்பான்னு சொல்லிட்டு கேமரா அவர் மூஞ்சிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிங் சிவகார்த்திகேயன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அறிவை தரணும், ஒரு கருத்தை தரணும். அவன் வந்து வெளியில போகும்போது இந்த படத்தை பார்த்துட்டு எதனா ஒரு கருத்தோட அவன் வெளியில போகணும்னு நினைக்கிற கேரக்டர். இளைஞன் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஏன்னா நீங்க அமரன்லயே பார்த்திருப்பீங்க. அமரன்ல வந்து
அந்த ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டு வெளியில போறான்னா அவன் தேசப்பற்றோட போவான். ஐயோ நம்ம ஆர்மி நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அப்ப நம்மளும் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கணும்டா, நம்மளும் ஒரு இந்திய குடிமகனா நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் வெளியில போவான். அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்க்க வர ஒவ்வொரு இளைஞனும் இவ்வளவு நாள் வந்து அந்த தமிழ் பற்று இருந்துச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, பட் இனிமேட்டு அந்த தமிழ் பற்றுன்றது அவன் ரத்தத்துக்குள்ள ஊறி வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுங்க, நிறைய சென்சர் போர்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க போல. உங்களுக்கு 1008 சீனை மியூட் பண்ண மாதிரி ஒரு 20 சீன் கிட்ட மியூட்டு, சில சீன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் மேபி உள்ள வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருந்திருக்கும். படம் அருமையா இருக்கு. இளைஞர்கள் எல்லாருமே இதை வந்து பார்க்கணும். ஆக்சுவலா சில படங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து யார் வெயிட்டிங்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும் வெயிட்டிங் கிடையாது, எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே. ஏன்னா அந்த தமிழ் மொழி பற்ற காட்டுற ஒரு படம். எப்பவுமே அந்த மாதிரி படத்தை எல்லாருமே வரவேற்பாங்க. இதுல இன்னொன்னு ஆடடா என்ன பண்ணிருக்காங்கன்னா நானே நினைச்சு பார்க்கல, வெறும் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தி அதர் ஸ்டேட்ஸ் கூட, கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், ஏன்னா தமிழ் வாழ்கன் கத்திர பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பேச உடைய பொண்ணு ஹீரோயின். ஸோ இந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் சேர்த்து ஒரு கலவையா போட்டு அருமையா கொடுத்துருக்காங்க படம். செம. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீமுங்க. அதர்வாவை பத்தியும் சொல்லி ஆகணும். அதர்வா தான் பேஸ். ஆக்சுவலா அவரோட தம்பி ரோலை வந்து பின்னி எடுத்திருக்காரு. அந்த ஒரு போராட்டம் குணமுடைய மாணவனா அவர் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத அருமையா எலாபரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா. ஜெயம் ரவியும் பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க பிரதர். மிரட்டி இருக்காப்ல ஆளு, சும்மா சாதாரண ரோல்லாம் கிடையாது, அவர் நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ட்ரோல் பிளாக், அது தரமான சம்பவம் இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்றாதீங்க, வேற மாதிரி. அது சில டைலாக்ஸ்லாம் இருக்கு. அதாவது நம்ம என்ன நினைச்சிரோம்னா போராட்டம்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடும், நம்ம போராட்டம் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சுன்னு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு போராட்டம் போது அது 1807 தான் போய் முடியும். 7:30 அரசாங்கமே நமக்கு கூட்டம். அதே மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்றதுலாம் தெளிவா காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும், அந்த பொண்ணோட ரிப்பனை கூட கழட்டிடுவாங்க, ஏன்னா ரிப்பன் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ இப்படிலாம் தடங்கள் போடுவாங்கன்னு போது சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு டிரான்சிஷன் சீன் வரும் இன்டர்வெல்ல. அந்த இன்டர்வெல்ல ஒரு டிரான்சிஷன் அப்போ இந்த ரிப்பன்லாம் கழட்டதை பார்த்துட்டு அவர் லாஸ்டா சொல்லுவாரு, நீங்க வந்து கருப்பு கொடி காட்டினாலே கைது செய்வீங்கன்னா என் தலைமுடி கூட கருப்பு தான்டா, உங்களால என்னடா பண்ண முடியும்ன்ற டைலாக். அதே மாதிரி லாஸ்ட்ல ஜெயம் ரவி வந்து ஒரு முடிகிற தருவாயில வந்து ஜெயம் ரவி பேசுவாரு. அவரால் வந்து சிவகார்த்திகேயனை ஹேண்டில் பண்ண முடியாது. உடனே ஜெயம் ரவி ஒரு டைலாக் பேசுவார். என்ன டைலாக்னா, நீங்க எவ்வளவுதான் போலான்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நாங்களாம் வந்துட்டே இருப்போம், அதாவது உங்க மொழியை தடுக்க நாங்களாம் வந்துட்டே இருப்போம் ஜெயம் ரவி சொல்லுவாரு. அப்ப சிவகார்த்திகேயன் வந்து நறுக்குன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் வாங்கடா, உங்களுக்காக எங்க பேரன் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேரன் பேத்தி எல்லாம் யாரு? நம்ம. சோ நமக்குள்ள அந்த மொழின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா மொழி வெறியும் இருக்கணும். இன்றைய மாணவர்கள் அரசியலை கத்துக்கணும். இந்த படங்கள்லாம் என்னன்னா கத்துக்கணும். ஏன்னா அங்கேயே நான் பாக்குறேன், அந்த தியேட்டர்லயே நான் இத சொல்றதுக்கு இதா இருந்தாலும் சொல்றேன், அங்க வந்து கொடியை ஏத்திக்கிட்டு டிவிகே கொடி ஏத்துக்கிட்டு ஒரு படம் ஓடுது, வந்திருக்கிறது பப்ளிக் ஆடியன்ஸ். அங்க டிவிகே கொடி ஏத்துக்கிட்டு லைட் அடிச்சுக்கிட்டு டிவிகேன்னு கத்துறனால என்ன ஆயிட போகுது? எதுக்கு பண்றாங்கன்னா ரீல்ஸ் போடணும். அது என்னன்னா, நான் பாத்தியா பராசக்தி படத்துக்கே போயிட்டு என் தளபதி பேரை சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாத்தியா. இந்த வெட்டி பில்டப்ல என்ன ஆயிடு போகுது? தேவையில்ல, அது பண்ணக்கூடாது. அததான் நான் சொல்றேன். படமா பார்க்க வாங்க, படமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அதை யாருமே சொல்ல. ஸோ யாருமே இந்த மாதிரி கொடியை காட்டிட்டு உள்ள அட்டகாசம் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றேன். படம் சூப்பருங்க. பாட்டு, சில பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலீலா ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டுல அருமையா எடுத்திருக்காங்க. ஸ்ரீலீலாவும் சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீமுங்க. எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்க. எல்லாருடைய வரவேற்பு இந்த படத்துக்கு தேவை. நன்றி. எப்படி இருந்துச்சு ஃபுல் மூவி? நல்லா இருந்துச்சு. ஃபுல் மூவியுமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் 3 பேரோட ஆக்டிங்கும் 3 பேர் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் இன்னுமே நல்லா இருந்துச்சு. அதுதான் ஃபேவரட்டா இருந்துச்சு. ஆமா, எனக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு. ஃபுல் மூவி என்ன ஜானர்ல போச்சு? அது கொஞ்சம் சீரியஸா தான் போச்சு, பட் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு அதுல. என்ன இம்பாக்ட்டா இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் அந்த லாங்குவேஜ், அந்த மொழி பற்று அதை வந்து காட்டுது. இந்த ஜெனரேஷன் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். எஸ், நமக்கு வந்து இன்னும் அந்த இன்டெப்தா அதெல்லாம் நமக்கு அந்த உணர்வெல்லாம் இல்ல. பட் அந்த மூவி பார்க்கும்போது நமக்கு இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகும். ஹீரோயின் ஆக்டிங்லாம், ஹீரோயின் ரொமான்ஸ் சீன்ஸ், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எது உங்களுக்கு டிராபேக்கா இருந்துச்சு? கொஞ்சம் லாக் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டு செம்மையா இருக்கு.
என்கேஜில சக்சஸ்ஃபுல் படமும் கடைசி வரைக்கும் என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி. ஆக்டிங் 3 பேர் ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. போட்டி போட்டு பண்ணாங்களா இல்ல யாராவது டாமினேட் பண்ணாங்களா? இல்ல ஒரு கரெக்டான இதோட பண்ணிருக்காங்க. ஹீரோயினி அதுக்கு மேல பண்ணிருக்காங்க. என்ன ஜானர்ல இருந்துச்சு படம்? நம்ம பாக்குற அளவுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கு பண்றாங்க. ஆனா அவனு தமிழ் மொழியை வந்து இந்தியாவுக்கு பொறுக்கிற இது பண்றாங்கனால தமிழ் வாழ்கன்னு பண்றாங்க. அது படம் சூப்பர். சிவாவோட நடிப்பு சூப்பர், அதுராவோட நடிப்பு சூப்பர், ஜெயம் ரவியோட நடிப்பு சூப்பர். ஃபுல் படம் என்கேஜ் படம் என்ஜாய்.